யுஸ்து யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். இவருடைய மறுபெயர் இயேசு. எபிரேய பாஷையில் யோசுவா என்னும் பெயர் கிரேக்க பாஷையில் இயேசு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு பவுலின் உடன் வேலையாளாய் இருக்கிறார். பவுலுக்கு ஆறுதல் செய்து வந்தார். அரிஸ்தருக்கு பவுலோடு கூட காவலில் இருந்தவர். யுஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு பவுலின் உடன் வேலையாள். இவர்கள் எல்லோருமே பவுலுக்கு உடன் ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:23 சீட்டு போடுவதற்கு யுஸ்து என்னப்பட்ட இயேசு என்னும் பெயரையும் தெரிந்தெடுத்திருந்தார்கள். இந்த யுஸ்துவும் அவனும் ஒரே நபரா என்பது சரியாக தெரியவில்லை. தீகுக்கு ஒனேசிமு, அரிஸ்தருக்கு மார்க்கு, யுஸ்து ஆகியோர் பவுலின் உடன் ஊழியக்காரர்களாக இருந்தவர்கள். அரிஸ்தருக்கு, மார்க்கு, யுஸ்து ஆகிய மூவரும் யூதர்கள். இக்காலத்தில் ரோமாபுரியில் பவுல் பேராயராக இல்லை. இந்த நிருபம் கிபி 64ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. இக்காலத்தில்தான் பேதுரு பேராயராக இருந்தார் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலரோ கிபி 29 முதல் 67 வரை உள்ள வருஷங்களில் பேதுரு பேராயராக இருந்தார் என்று கூறுகிறார்கள். பவுல் பேதுருவின் பெயரை வேண்டுமென்றே குறிப்பிடவில்லையா என்பதும் தெரியவில்லை. பேதுரு ரோமாபுரியில் இருந்ததற்கான தெளிவான சான்று எதுவும் கிடைக்கவில்லை.